அதாவது இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஐஸ்கிரீம் கேம் தான் விளையாட போகிறோம். கப்பைஸ் கோனைஸ் கிடையாதுங்க, இது வந்து ஐஸ்கிரீம் கேம், ஒரு ஆரர் கேமுங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து விளையாண்டு இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நீங்கள் எத்தனை பேர் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து பர்சனலாக இந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால தான் இதை நான் வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ அந்த ராடு மண்டைனா நம்ம இப்போ வந்து பொழக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து விண்டோ ஓப்பன் பண்ணால் தான் சீனரியே வந்து வரும். ஸோ எங்கடா அந்த விண்டோ இந்த இருக்குது, முதல்ல ஓப்பன் பண்ணு. இங்கே பாருங்கள், எவனுமே வரல, இவர் மட்டும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிறாரு நம்ம உசுரை வாங்குறதுக்காக. வாடா தம்பி வா, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? அங்கி எனக்கு உங்க மண்டை உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உனக்கு கப்பைஸில் கோனைஸ் கொடுங்களேன். என் மண்டையை பற்றி யாரா தப்பா பேசுகிறா? இந்தாடா வாங்கி கூட, இதுக்கப்புறம் நீ ஐஸ்கிரீமை சாப்பிடக்கூடாது. எவன்டா வாங்கி எட்டி பார்க்குறது? பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ், நம்ம மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையனை நம்ம இப்போ வந்து காப்பாற்றணுமா? ஏன்டா ஆளே இல்லாத டீ கடையில் போய் ஏன்டா டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து அந்த பையனை காப்பாற்ற போடும். ஸோ இங்கே கயிறு ஏதாவது இருக்குமான்னு நம்ம வந்து இப்போ தேடி பார்க்கணும். என்னது இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது? வென்றி, நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருப்ப, அப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்களா? ஓஹோ அப்படியா, நான் இது விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வாங்க அடுத்ததில் போய் பார்ப்போம். அவன் வேறு என்னை திட்டுறான். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஒரு கயிறு இருக்குங்க. இதை போட்டு இறங்கி நான் இப்போ பாருங்களேன் நம்ம என்ன பண்ணுறோன்னு. இங்கே வேறு ஒரு உண்டிகோல் இருந்துச்சு பார்த்தனே, இங்கே இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு இறங்கி இப்போ மண்டையை புழக்க போகிறேங்க. முதல்ல இறங்கும். ஸோ இந்த கேம் நீங்கள் எத்தனை பேர் விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த ராடு பையன் வெளியில் வர போகிறான். இன்னைக்கு குழந்தைங்கள பிடிச்சி தான் ஐஸ்கிரீம் விற்க போகிறேனே, அந்த ஐஸ்கிரீமை விற்கிறதுல காசு சம்பாதிக்க போகிறேனே. கவனிக்கிறா எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? அவங்க சரியா ஐஸ்கிரீம் விற்கலைன்னா அரைச்சி சாப்பிட்டுடுவேனே. பாருங்களேன், அரைச்சி சாப்பிட்றேன்னு சொல்லி ரொம்ப க்ரூடமாக பாட்டு பாடிக்கலாம் போகிறான். ஸோ வாங்க இப்போ நம்ம வெளியில் வந்து இவன் மண்டையை உடைக்கணும். ஆனால் இவனை பார்த்தா சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த பயம் இருக்கட்டும். எனக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இப்போ அதாவது உங்கள்கிட்ட வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ இந்த கேம் விளையாடும் போது டவுட் இருந்துச்சு. அந்த டவுட் என்னென்னா, இவனை அடிக்கும் போது நான் கேட்குறேன், இவன் வந்து இப்போதைக்கு ஆளை காணோம். ஸோ எங்கடா இருக்க, எங்கே இருந்தாலும் ஒழுங்கு மாதிரி தான் வந்துரு. வண்டிக்குள்ளே இல்லைங்க, அவன் எங்கே போனான்னு தெரில. இப்போதைக்கு அவன் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போது உடனே அங்கே கிடக்கிற மேப் எடுத்துகிட்டு நம்ம போய் அந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரூட்டை போட்டு நம்ம போக வேண்டியது தான். ஸோ அந்த மேப் எடுத்து நம்ம இங்கே ஓட்டிகிட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாலுக்கு போகலாங்க. இவனுங்க வேறு ஒருத்தருங்க போங்கடாங்கிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாலுக்கு போயிடலாம். அவன் அங்கே இருப்பானான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் இப்போ இங்கே இறங்கும் போது அவன் இல்லை, அங்கே இல்லாமல் இருந்தானா ஈஸியாக கேம் பிளே முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம். இப்போது நம்ம இறங்குவோம். இந்த பாருங்கள், ஏன்டா டேய் கம்முன்னு இருக்க வேண்டியதாண்ணா, வந்து ஐஸ்கிரீம் தின்ட்டு எங்களை வேற ஏன்டா ஆளே விட்ற. என்னைய மன்னிச்சிருங்கண்ணா. இப்போ மன்னிப்பு கேட்டாடா, அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது யோசிச்சிருக்கணும். ஒருத்தனுமே இல்லை, அவன்கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்க போகிறான்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு யோசிக்க வேணாமாடா. சரி ஓகேங்க. ஐயோ இவன் வேறு வந்துட்டான். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பெட்ரோல் கேன் இருக்கணும். அந்த பெட்ரோல் கேன் எங்கே இருக்குது அது வேறு நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் அங்கே தான் கிடைக்கிறான். ஐயோ டே, அங்கே தான்டா இருக்குது பெட்ரோல் கேனு, கொஞ்சம் தள்ளிக்கிட்டேன்னா நிறுத்துப்பேன். ஐயோ இவன் நடைய பார்த்தாலே எனக்கு என்னமோ தோணுது. ஓகே எங்கே இருக்குது? அந்த இருக்குது, இதான் நான் அங்கேருந்து பார்த்து நினைக்கிறேன். ஓகே முதல்ல இந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவன் வண்டிக்குள்ளே ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். பொறுமையாக பார்த்துட்டு போவோம். இல்லை ஏறல. ஸோ டக்குன்னு உள்ளே போய்ட்டு இப்போ அடுத்த ஏரியாவுக்கு நம்ம போகணும். இப்போ வந்து கேஃப்டேரியாவுக்கு போகணுங்க. அங்கே தாங்க மெயின் ப்ராசஸே இருக்குது. அதில் வந்து சில இடத்துல நிறைய வாட்டி அந்த இடத்துல நான் மாட்டிப்பேன். இந்த வாட்டி நான் மாட்டாமல் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஃப்டேரியாவுக்கு போய்க்கலாம். கேஃப்டேரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டக்குன்னு இறங்கி அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அவன் உள்ளே இருக்கானான்னு எனக்கு தெரியல. அவன் உள்ளே தாங்க இருக்கான். நம்மளை பார்க்காத முதல்ல அப்படியே பம்பிட்டு நடப்பார். நம்மளை பார்த்த பிறகு மட்டும் அப்படியே காலை விரிச்சு போட்டு நடப்பார். இப்போ இங்கே உள்ளே போய் குப்பையெல்லாம் வேறு இப்போ கிளறணுங்க. ஸோ முதல்ல இங்கே இந்த உடஞ்ச விண்டோலேருந்து ஏறி குதிச்சு அவன் அங்கே அந்த வாரத்துக்குள்ளே நம்ம இங்கே குப்பையை கிளறணும். இங்கே பாருங்க, குப்பையெல்லாம் கிளற சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்ற காரணத்துக்காக தான். ஓகே. ஐயோயோ அடுத்து வந்துட்டான்டா. அடுத்து ஒரே ஒரு குப்பை பெட்டி கிளறதுக்குள்ளே வந்துட்டான்டா. எங்கே போனாலும் இவன் இம்சை தாங்க முடியலடா. எங்கே போனாலும் உங்கள் இம்சை தாங்க முடியல.
இந்த இடத்துல மட்டும் இவனுக்கு லைட் அடித்து இவன் மூஞ்சி மட்டும் ஒரு மாதிரி க்ளோ ஆகுங்க. அது பார்க்கும்போது சம்டைம்ஸ் பயமாக இருக்கும். ஸோ இவன் இங்கே இருந்தால் நம்மளை தேட வர மாட்டான். ஸோ முதல்ல இவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். வெளியில் வந்தாச்சு, இவன் அந்த பக்கத்து போகிறதுக்குள்ளே நம்ம ஏறி குளிச்சு போயிடணும். இப்போ அவன் அந்த பக்கத்து வரட்டும். அவன் வெளியில் போனால் தான் நம்ம உள்ளே வர முடியும். ஸோ வெளில போயிட்டால் இப்போ அடுத்த குப்பைப்பட்டி நம்ம கிளம்பும். எப்பா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8-7 குப்பைப்பட்டி இருக்குங்க. அதெல்லாம் கிளறதுக்குள்ளே மனுஷன் கடுப்பாகவும் எனக்கலாம். ஸோ இங்கே இதில் கிடச்சிருமா, இதில் கிடச்சா நல்லாயிருக்கும். ஐயோ அவன் வேறு அங்கே வர ஆரம்பிக்கிறான். ஸோ டக்குன்னு இந்த குப்பைப்பட்டியில் போய் கிளற ஆரம்பிச்சோன்னா அவன் வரதுக்குள்ளே நம்ம கிளறிடலாம். சீக்கிரம் கிளறுடா டே. எனக்கு வேறு அவன் வந்துடுவானோன்னு பயமாக வேறு இருக்குங்க. ஸோ இதில் கிடச்சா நல்லாயிருக்கும். ஐயா கிடச்சிச்சு. ஐயோ வந்துட்டான். ஐயோப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து காயின் எடுக்கணும். அவனை வந்து ஓட விட்டுட்டு இப்போ வந்து முதல்ல நம்ம இங்கேருந்து குதிச்சுட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுப்போம். அவன் வரதுக்குள்ளே கடுப்பாகுங்க. எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் நல்லா இருக்கும். அவன் டப்புன்னு ஓடி வருவான். அடுத்து வேணால் எக்ஸ்ட்ரீம் மோட் நீங்கள் வந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதை பொறுத்து தான் நான் எக்ஸ்ட்ரீம் விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி கேம் அடுத்து கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி கேம் நிறையா போடுறேன். என்கிட்ட இன்னும் நிறைய கேம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா. ஸோ எடுத்து காயின்ஸ் எடுத்தாச்சு. என்னடா கல்லாப்படியில் ஒன்றும் தேங்கானா ஓடாத டீ கடை போல். ஸோ ஓகே இங்கே வந்து ஒருத்தர் வேலை பார்க்குற பேர் பார்க்கணும். இவன் வேறு அதுக்குள்ளே வந்துட்டான். ஸோ உடனே நம்ம இப்போ போய் இந்த காயினை வந்து நம்ம வண்டியில் போட்டுட்டு அடுத்து வந்து வேலை பார்க்குறவங்க பேரும் இங்கே ஒரு ஆயில் கேனும் இருக்கும். அதையும் எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு வாட்டி வர வேண்டியதாக இருக்கும். இன்னொரு வேலை இங்கே மிச்சம் பண்ணணும். ஸோ அடுத்து அவன் வரதுக்குள்ளே நம்ம போயிடணும். அவன் இந்த பக்கத்து வந்துட்டானா ஓகே டக்குன்னு இப்போ போய் வண்டியில் போட்டு வந்துடும். இதை போட்டு வந்தால் தான் அந்த ஆயில் கேன் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ போட்டுட்டு அவன் அந்த பக்கத்து இங்கேருந்து வரதுக்குள்ளே போயிடணும். நல்லவேளை அவன் அந்த பக்கத்து போயிருக்கான். ஸோ டக்குன்னு உள்ளே போயிட்டோன்னா உள்ளே போய் யார் அடுத்து ஒர்க் பண்ணுறான்னு வேறு கண்டுபிடிக்கணும். யாராக இருக்குன்னு தெரில. என்னவா இருக்கும்? எங்கடா இருக்க அந்த பேர் பார்க்குறது? இதாக இருக்குங்க. இதில் யார் இருக்கா? ஆண்டனிவோ மார்க் ஆண்டனி. ஸோ டக்கு இங்கே வந்து ஆயில் கேன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போகலாம். ஐயோ இவன் வேறு வந்து எப்போ பார்த்தாலும் சர்ப்ரைஸ்டாக வந்து டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ டக்குன்னு இப்போ வந்து நம்ம வெளியில் போயிட்டோன்னா அவனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவன் அந்த பக்கத்து வரதுக்குள்ளே நம்ம வண்டி ஏறி நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இவன் எக்ஸ்ட்ரீமோட இருந்தால் எல்லாத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளே போட அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து ப்ளே கிரவுண்ட் வந்து போகலாங்க. அங்கே ப்ளே கிரவுண்ட் போனால் தான் அங்கே கிட்டத்தட்ட நிறைய ஒர்க் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ளே கிரவுண்ட் போய்க்கலாம். அங்கே இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா காயின் எடுத்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த காயின் எடுப்போம். அந்த காயின் எடுத்து நம்ம வந்து ஒரு கன்று வாங்குற மாதிரி ஒரு இருக்குங்க. அந்த கன்று இப்போ வந்து வாங்குவோம். இது கிட்டத்தட்ட ஏதோ டுட்டோரியல் வீடியோ மாதிரி போடுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ டக்குன்னு இந்த வெண்டிங் மிஷினில் போய் காயினை போட்டோன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு கன்று தருவானுங்க. அதாவது படத்தில் பார்க்குற கன்று கிடையாது. வந்து ஒரு பெயிண்ட் பால் கன்று. இதை வச்சு இன்னொரு வேலையும் பண்ணலாம். இதை வச்சு ராடையும் அடிக்கலாம். ப்ளஸ் இது போக இதை வச்சு இன்னொரு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு கார் எடுக்கணும். அந்த கார் வந்து நம்ம ஓட்டி ஒரு வேலை பார்க்கணும். அதை வச்சு இப்போ அவன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். இவனை அடிச்சு போயிட்டோன்னா ஒரு நிமிஷம் நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண போனோம். அந்த இடம் எங்கே இருக்குது? ஸோ முதல்ல இவனை மிதிச்சுட்டு போவோம். என்னம்மா துரத்துற நீ இந்த மூக்கிலே வைக்கும். அடுத்து இப்போ வந்து நம்ம இந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ண போனோம். இதுமோ எனக்கு மறக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆமாம் நான் அந்த ஆயில் கேன் எடுக்கவே இல்லை. அதை போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அந்த லூசுப்பை என்ன பண்ணி வச்சுருப்பானா நம்ம போகக்கூடாதுன்னு ஈஸியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு வச்சுருப்பான். அவன் உட்காந்துருக்க போச பறக்கலாம் காமெடியாக இருக்குது. இப்போ இந்த ஆயில் கேன் எடுத்துகிட்டு நம்ம க்ரீஸ் போட்டு அந்த கேட்டை நம்ம இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ இந்த ஆயில் கேனே எடுத்துருக்கு. இதை வச்சு இந்த கேட் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா போகணும். இது வந்து கொஞ்சம் இந்த டனல் தான் கொஞ்சம் கடுப்பாக வரும். எனக்கு இதுக்குள்ளே அவன் பூந்து வருவான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் மேக்ஸிமம் விளாடும் போது அவன் இதுக்குள்ளே பூந்து வரல. பூந்து வந்தான்னா கடுப்பாயிருவேன். ஸோ சீக்கிரமாக போகணும். அவன் இது முடிச்சிடக்கூடாது. 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவளுங்க அவங்க தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு இந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு போவோம். நான் வேணால் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கேஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. இங்கே வந்து நம்ம கேஸ் ஃபில் பண்ணிடுவோம். ஓகே கேஸ் ஃபில் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பயமே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவன் வந்து அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு போயிடுவான். எப்படி நம்ம கிராணியில் விளையாடும் போது அவன் கிராணி வந்து பார்க்கும் ஆனால் உள்ளே பூந்து வராதுல அந்த மாதிரி தான். ஆனால் இவன் வந்து இப்போ வர ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ இவன் வராமல் இருந்தால் நம்ம ஈஸியாக வெளியில் போயிடலாம். வரலங்க நம்ம நேரம் வரல. தடி கை தெரியுது வர்றான்னு நினைக்கிறேன். ஐயோயோ வந்துட்டாங்க. நம்மளால் இப்போ வெளியில் போயிட்டு வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? உங்களுக்காக இப்போ வந்து நான் அந்த வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் இப்போ அந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். இவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா?
வந்துட்டான். ஸோ இப்போ வந்து அடுத்த வேலையாக நம்ம இப்போ வந்து இவனை தட்டி விட்டுட்டு நம்ம போகணும். இவன் வரதுக்கு கொஞ்சம் டைம் இப்போ வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஈஸியாக போயிடலாம். ஆனால் இதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இந்த டனலுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் போகணும். ஸோ சீக்கிரமாக போகணும். அவன் வேறு பின்னாடி வருவான். இப்போ வந்து அந்த பெயிண்ட் பால் கன் எடுத்து முதல்ல இவன் மண்டையை உடச்சிட்டோன்னா ஒரு நிமிஷம் நம்மளால் நிம்மதியாக அடுத்த வேலையை பார்க்க முடியும். இல்லாட்டி வந்து நொய்னு பயமுடுத்திட்டு நம்ம வேலையை நம்மளால் செய்ய முடியாமல் பண்ணிட்டு இருப்பான். முதல்ல இந்த பெட்ரோல் கேனை போட்டுட்டு அந்த பெயிண்ட் பால் எடுத்து அவன் மண்டையை உடைக்கிறப்ப ஸோ டக்குன்னு இப்போ எங்கள் பெட்ரோல் கேனை போட்டு இப்போ அந்த பெயிண்ட் பால் கன்று எடுக்கணும். அவன் வரட்டும். வந்தோடனே அவன் அடிச்சிடலாம். இப்போ வந்துட்டாங்க. இவன் அந்த ஓட்டைக்குள்ளேயே வச்சு அடிச்சிடலாமா இல்லை வெளியில் வர விட்டு அடிப்போம்? ஏன்னா நான் அந்த ஓட்டைக்குள்ளேயே அடித்தா கொஞ்சம் த்ரில் இருக்காது. இவனை பக்கத்தில் வர வச்சு நம்ம அடிப்போம். வெளியில் வந்தோடனே அவன் மண்டையை பொழந்துடுறோங்க. இங்கே வாடா, உன் மண்டையை இப்போ நான் பொழக்காமல் விட மாட்டேன்டா, இந்த வாங்கிக்கோ. ஒரு கண்ணு போச்சா? ஸோ ஓகே, அடுத்த வேலையாக நம்ம ஒரு நிமிஷம் நமக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக இப்போ வந்து இங்கே வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. போடா அங்கிட்டு அவன் மண்டையை மிதிச்சுட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வேலையை இப்போ வந்து இந்த க்ரெயின் வச்சு இந்த கேட்டை உடைக்கணுங்க. இந்த இடம் தாங்க கொஞ்சம் கடுப்பான ப்ராசஸ்ஸு. ஏன்னா இதை வந்து லிவர் போடுறதுக்கு முன்னாடி லிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த 3 லிவரில் ஏதாவது ஒரு பொசிஷன் தான் நமக்கு வந்து அந்த கேட்டை உடைக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த லிவரை அழுத்தி விட்டு நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். வரல, சரி அடுத்த லிவர் போட்டு பார்ப்போமா. கிட்டத்தட்ட எனக்கு ஒரே ஒரு வாட்டிலாம் சம்டைம்ஸ் வந்துடுது. ஆனால் இதுதான் கடுப்பாகும். ஸோ ஒன்றா ஏற்றி விட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதை இழுத்துட்டு போடுவோம். பட்டன் ப்ரெஸ் பண்ணணுமே. ஐயோ ப்ரெஸ் பண்ண வந்துருச்சுங்க. வா ஈஸி 3ஆவது ட்ரைலே நமக்கு வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக இப்போ வந்து போனோன்னா நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பார். அவரோட ஜாக்கெட்டை வந்து கழட்டி அப்படியே விட்டுட்டு போயிருப்பார். அந்த செக்யூரிட்டி ஜாக்கெட்லேருந்து நம்ம வந்து ஒரு கீ எடுக்கிற மாதிரி வருங்க. அந்த கீ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சம்டைம்ஸ் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. இது மேலே ஏறி பார்ப்போம். சூப்பருங்க, நமக்கு ஈஸியாகவே கிடச்சிச்சு. கார்டு ஜாக்கெட்டாக ஏதோ ஒரு செக்யூரிட்டி நம்ம ஊரில் நமக்கு செக்யூரிட்டி. அடுத்து இந்த ஆஃபீஸ் கீ, இந்த கீ நான் செக்யூரிட்டி கீன்ட்டேன். ஆஃபீஸ் கீ எடுக்கணும். இந்த ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இதுக்குள்ளேயே சம்டைம்ஸ் பூந்து வருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வெந்தாச்சு. கார்டு ஜாக்கெட் தானே எடுத்து அவ்வளோதான், அதுலேருந்து எடுத்தாச்சு. இங்கே வேலை வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அவனை பார்க்காம நம்ம பாட்டுக்கு போயிடணும். இவன் ஒருத்தன் இவனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோடனே அடுத்த நிமிஷம் வந்து இவன் ப்ரெசென்ட் ஆயிடுறான். இவனை எப்படியாவது இப்படி சுற்றி விட்டு போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ டக்குன்னு நம்ம இப்போ வந்து வண்டி ஏறி இப்போ பார்க்கிங்கு போனோம். அங்கே தான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அங்கே முடித்து மறுபடியும் கேஃப்டேரியா போன பிறகு தான் நம்ம இந்த பையனை காப்பாற்ற முடியும். ஸோ டக்குன்னு இந்த செக்யூரிட்டி எக்கி போட்டு ஐயோ பெயிண்ட் பால் கனி தான் மெயின்ங்க. இந்த கண்ணை எடுக்காமல் போனால் தான் அவ்வளோதான். பார்க்கிங்கில் முக்கியமான வேலையை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ டக்குன்னு நம்ம இப்போ வந்து பார்க்கிங் போயிடலாம். அங்கே தாங்க இவன் ஸ்டேர்ஸ்லாம் ஏறி பயங்கரமாக நம்மளை வந்து பயமுடுத்துவான். அந்த இடத்துல தான் இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டி இவனை அடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்குற மாதிரி வரும். ஸோ சீக்கிரமாக நம்ம பார்க்கிங்க்கு வந்துட்டோம். ஸோ டக்குன்னு நம்ம இப்போ வந்து கேட் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ வந்து ஒரு கார் எடுக்கிற மாதிரி வருங்க. முதல்ல அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லாட்டி வந்து நம்மளை பிடிச்சிருவான். இப்போ இந்த கார் ஷட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க. இதுக்காக தான் இந்த பெயிண்ட் பால் கன்னே நம்ம வாங்கணும். ஸோ அந்த பெயிண்ட் பால் கன்னை வச்சு ஒன்று மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்து ட்ரை பண்ணுவோம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ இவன் ஒருத்தன் டப்புன்னு வந்து பயமுறுத்துறான். அந்த வாங்கிக்கூடா போடா, ஒரு நிமிஷம் அப்படியே படுத்துக்கடாரா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கன்னை போட்டுட்டு இந்த காரை வச்சு நம்ம வேலையை பார்க்கணும். டக்குன்னு போனோம். இந்த காரை பார்த்தீங்களா? இந்த காரை நம்ம கரகாட்டன் படத்தில் பார்த்த கார் மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணோம். நான் அது தெரியாமல் முதலே போயிட்டேன். ஸோ பெட்ரோல் கேன் எடுத்துப்போம். இப்போ வந்து பெட்ரோல் வேறு நம்ம ஃபில் பண்ணணும். இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே டைம் தான். ஸோ டக்குன்னு பெட்ரோல் ஃபில் பண்ணி நம்ம மேலே வந்து ஒரு கான்க்ரீட் மாதிரி போட்டு ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து உடைக்கணும். இந்த கார் கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. இது ஒரு மாதிரி போகுது, ஆனால் ஈஸியாக இருக்குது. இந்த கார் ஓட்ட எப்படி ஒரு மாதிரி போகுது, ஆனால் ஈஸியாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக இப்போ வந்து திரும்பணும். ஐயோ போடா இந்த கார் இந்த இருப்பாரு. இந்த சுவரை தான் நம்ம இப்போ வந்து உடைக்கணும். உடச்சாச்சு, ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கார் வச்சு நம்ம கீழே இறங்கிடுவோம். ஏன்னா ஸ்டேர்ஸ் வழியாக போனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சீக்கிரமாக இறங்கி நம்ம இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு இப்போ வந்து அதை வச்சு நம்ம ஒரு வேலை பார்க்கணும். இவனே எந்திக்காத வரைக்கும் நமக்கு நல்லது. ஸோ சீக்கிரமாக இறங்கி இந்த செக்யூரிட்டிக்கு எங்கத்திக்கு வேறு பட்டன் தெரில எங்கே இருக்குது. இங்கே இருக்குங்க, இது மின்னுது. ஸோ டக்குன்னு அந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு ஐயோ இவன் வேறு எழுந்திச்சிட்டான். ஸோ டக்குன்னு நம்ம இப்போ வந்து போனோம். இந்த ரூமா ஐயோ இந்த ரூமே கிடையாது, நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேர்ஸ் வேறு எங்கே இருக்குதுன்னு எனக்கு வேறு ஞாபகமும் இல்லை. ஸோ டக்குன்னு அந்த ஸ்டேர்ஸ் எங்கடா இருக்குது
ஐயோ ஐயோ இவன் வேறு நம்மளை பார்த்துட்டானே. அந்த இருக்குங்க ஸ்டேஸ் பெட்டி. ஸோ இதில் ஏறி நம்ம டக்குன்னு போகணும். வரதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக போயிடணும். அவன் வந்தானா பிடிச்சிருவான் நம்மளை. ஐயோ இது வேறு ஒன்று மாட்டிக்கிட்டே தள்ளுடா, நான் வேறு அசர பயத்தில் இருக்கேன். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ எங்கடா போகணும், நம்ம லெஃப்டாக ரைட்டான்னு எனக்கு வேறு ஞாபகமே இல்லையே. இந்த இருக்குங்க நோட்டீஸ் எம்ப்ளாயி ஒன்லி, இதில் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். நம்ம என்ன பேர் அங்கே பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா. என்ன நேம் பார்த்து நான் ஞாபகம் வந்துடுச்சு, ஆண்டனி. ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு கீழே போகணும். அவன் வரதுக்குள்ளே நம்ம கரெக்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். அவன் வருவானா, சரி நம்ம அவன் ஸ்டேஜ்ல ஏறி வந்தானா நம்ம இப்படி போயிடலாம். அவன் ஸ்டேஜ்ல ஐயோ நீ ஸ்டேஜ்ல ஏறி வந்தாண்டா, இப்படி வந்து நீ ஏன்டா இப்படி வந்து ஏன் உசுரை வாங்குற. ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து கீழே போயிடலாம். இது ஈஸியாக, ஏன்னா அவன் வரதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம டக்குன்னு வந்து போயிடலாம். ஓகே, முதல்ல நம்ம இந்த கார்டை வச்சு நம்ம இப்போ வந்து கேஃப்டேரியாவில் வந்து ஒரு வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாக இப்போ வந்து நம்ம கேஃப்டேரியாவுக்கு வந்து வண்டியை விடணும். நான் என்ன டவுட் கேட்கணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா. அதாவது என்னென்னா, நான் வந்து இப்போ அவனை அடிச்சிட்டேன். ஆனால் அடித்தாலும் அவன் இந்த வண்டி யார் ஓட்டுறா, எனக்கு அதான் ரொம்ப நாளாக டவுட்டு. ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். ஸோ இந்த டவுட் யாராவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கதவை திறந்து ஸோ கீழே போகிற மாதிரி வரும். ஸோ கீழே தான் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே கேஃப்டேரியா ஸ்டோரேஜ் கீன்னு ஒன்று இருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த வழியில் போயிடலாம், ஏன்னா இதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவன் இங்கே வரக்கூடாது. வரலைங்க. இப்போ வந்து நம்ம ஈஸியாக போயிடலாம். அந்த பக்கத்து இருப்பான், அங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஈஸியாக இங்கே வந்து இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்க்கிங் போய் இதை வச்சு திறந்து இங்கே அதில் வந்து ஒரு பொருள் கட்டிங் பிளேடு மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு எடுத்து நம்ம அந்த உடச்சோம் பார்த்திங்களா, அங்கே வந்து ஒன்று கட் பண்ணி விட்ற மாதிரி வரும். அந்த ஒரு ஒயரை கட் பண்ணி விட்ற மாதிரி வரும். முதல்ல இவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். இவன் வந்து நம்ம அடித்தா தான் நம்ம இந்த ஒரு நிமிஷத்தில் இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். இந்த கதவை திறப்போம். இங்கே மேக்ஸிமம் இதுலேருந்து தான் ஓடி வருவான். எங்கே இருக்கான்னு தெரியலையே. இதை வார்த்தை என்னது, நான் தட்டி விட்டேனே, இது எப்படி அழைச்சி நிற்கிது மறுபடியும் தெரியலையே. அவன் எங்கே போனான், இல்லாட்டி வந்து நம்மளை பயமுடுத்திட்டு வேறு இருப்பானே. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அவன் வரல, அவன் நம்ம நல்ல நேரம் அவன் தப்பிச்சிட்டான் நம்மக்கிட்டேருந்து. என்ன பேச வச்சிரியா? இதை மட்டும் அவன் கேட்டால் நமக்கு பாடையை கட்டி நம்மளை வந்து பரலோகம் அமுச்சு விட்ருவான். சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். இந்த கீக்கேத்த டோரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 235. ஐயோயோ, நான் இதுக்கு தாங்க வெயிட் பண்ணேன். வந்து அவன் மண்டையை பிறந்துடலான்னு. இவன் வேறு ஒருத்தன் வந்துட்டான். நான் பேசுறது கேட்டு 20யாடா. ஸோ ஓகே, இந்தா வாங்கிக்கோ. அடுத்து இப்போ வந்து ஒரு நிமிஷம் அன்கான்ஷியஸ் ஆயிடுவான். படுத்துக்கடா. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கட்டிங் பிளேடு மாதிரி இருக்குங்க. அதை வந்து நம்ம இப்போ எடுக்கணும். சீக்கிரம் போ. இங்கே இருக்குது. இங்கே இருக்குங்க அந்த கட்டிங் பிளேடு. எங்கே இருக்குது, அந்த இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து மேலே போய் அந்த ஒரு ஒயரை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படா அந்த கார்லாம் இங்கேருந்து மறுபடியும் நிற்கிது. ஒரு வேளை அவன் எடுத்து ஓட்டியிருப்பானா தெரியல. ஓகே சரி, இவனை இடிச்சுட்டு போவோம். நான் வர்றேன், நடு வயசில் படுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மேலே போய் அந்த கட்டிங் பிளேடை வச்சு அந்த நம்ம உடச்சி விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும். அதாவது உடச்சி விட்டதை கட் பண்ண வேணால், இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வந்து ஒரு ஒயர் பார் இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்ற மாதிரி வரும். இந்த இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோன்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம். இந்த ஒயரை கட் பண்ணி விட்டோன்னா கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா குடிச்சாச்சு. ஸோ அந்த அங்கே இருக்குங்க, அந்த இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தானே இங்கே இருக்கும். இந்த பெட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேஜின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை தான் நான் இப்போ வந்து எடுக்கணும். அந்த கேஜிக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி மேலே போகிறது தெரியலையே. இந்த இருக்குது லேடர். இதை போட்டு தான் நம்ம மேலே போகணும். எனக்கே மறந்து போச்சு. இதை வந்து நவட்டி நம்ம இப்போ வந்து மேலே ஏறலாம். என்னடா இது, மேலே போக முடியல. ஏங்க மேலே போக முடியலங்க என்னால். ஒரு வழியாக நம்ம எப்படியோ கீழே குனிஞ்சு எப்படியோ நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஸோ இந்த கேஜிக்கு எடுத்தாச்சு. நம்ம இப்போ அந்த கேம் பிளே வந்து முடிக்க போகிறோம். ஸோ டக்குன்னு இப்போ வந்து நம்ம கார்கிட்ட போயிடலாம். அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் படுத்தான் கிடந்தான். ஸோ சீக்கிரமாக இப்போ வந்து கீழே போவோம். இங்கே தாங்க இருந்தால் அவன் காணோம். இப்போ வந்து சம்திங் அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இறங்கிப்போம். அவ்வளோதாங்க, நம்ம கேம் பிளே வந்து நம்ம முடிக்க போகிறோம். அவன் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ டக்குனு இப்போ வந்து நம்ம நெய்பர்ஹுட் போயிடலாம். நான் கேட்டல அந்த டவுட்டுக்கு யாராவது ஆன்சர் சொல்ல முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இவனை நம்ம இந்த பையனை வந்து இப்போ வந்து காப்பாற்றியாச்சு. இவனை காப்பாற்றி விட்றேன்டா. இதுக்கப்புறமாவது ஆளே இல்லாத ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேனா? நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டதுக்கு நன்றி. நான் இப்போ வந்து கீழே குதிக்க போகிறேன்.
குதிக்காடா பாருங்களேன், ஓடுறோம் இல்லைன்னு டப்புன்னு குதிச்சிட்டான். சரி ஓகே, அந்த டோர் எப்படியோ திறந்து கிடக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து முடிச்சுக்கலாம். ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் நம்மளை காப்பாற்றி விட்டேன்னு சொல்லி கைத்தட்டி ஒரு பரிசு கொடுப்பான் பாருங்க. எனக்கு அதுதாங்க கடுப்பாக வரும். இந்த ஓடாத மிக்சியை கொண்டு போய் நம்ம கையில் வந்து கொடுப்பான். எப்படி இவரை வந்து நம்ம உயிரை பணைய வச்சு நம்ம காப்பாற்றுவோமா, இவர் வந்து நமக்கு ஓடாத ஒரு மிக்சியை கொடுப்பானா. ஸோ அவ்வளோதான் கைஸ், கேம் பிளே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் 2 விளாடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்காக நான் ஐஸ்கிரீம் 2 விளையாடியும் நம்ம போடுறேன். ஸோ இதுக்கப்புறமா சின்சான் வீடியோ நிறைய வரலாம், இதுவும் வரலாம். ஸோ ரெண்டுமே கலந்து தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பை.